விஜய் முதல்வராவதை தடுத்து நிறுத்தி அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகள் ஆட்சி அமைக்க நான் பேச்சுவார்த்தை நடத்தும் அளவிற்கு இந்த ரஜினி தரம் கெட்ட ஆளு நான் இல்லை என போயஸ் தோட்டத்தில் ரஜினிகாந்த் விளக்கம் அளிச்சிருக்கார். தேர்தல் முடிவுகள் வந்ததும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை ரஜினிகாந்த் சந்தித்தார். அப்போது வெற்றி பெறும் போது மட்டுமில்லை, கஷ்ட காலங்களிலும் சரி கூட இருப்பேன் என ரஜினி ஸ்டாலினுக்கு ஆறுதல் சொன்னதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இதனையடுத்து விஜய் முதல்வராவதை தடுக்க அதிமுக, திமுக ஆகிய கூட்டணி ஆட்சி அமைக்க ரஜினி பேச்சுவார்த்தை நடத்தியதாக பல்வேறு வதந்திகள் பரவியது. இது குறித்து ரஜினியை பலரும் விமர்சனம் செய்து வந்தாங்க. இந்த நிலையில போயஸ் தோட்டத்தில் ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில, தேர்தல் முடிவுகள் வந்ததும் என்னை குறித்து சில விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்களை பார்த்துவிட்டு நான் பதில் தராமல் இருந்தா அது 100% உண்மையாகிவிடும். தேர்தல் முடிவுகள் வந்ததும் நான் ஸ்டாலினை போய் சந்தித்தேன். கொள்கை அரசியலுக்கு அப்பாற்பட்டு எங்களது நட்பு 40 ஆண்டுகளுக்கு மேலானது. அரசியலில் வெற்றி தோல்வி சகஜம்தான். நட்பு ரீதியால் தான் ஸ்டாலினை நான் சந்தித்தேன். ஆனால் விஜய் முதல்வராவதை தடுக்க நான் இரு கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது போல ஒரு தகவல் பரவுகிறது. இப்படி பேச்சுவார்த்தையை நடத்தும் அளவிற்கு நான் தரம் கெட்ட ஆளு இந்த ரஜினி கிடையாது. விஜய் முதல்வராவதில் எனக்கு என்ன பொறாமை? நான் அரசியலிலும் இல்லை. அவருக்கு எனக்கு 28 வயது வித்தியாசம். அவர் ஜெயித்ததுமே நான் எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்து விட்டேன். ஒருவேளை கமல்ஹாசன் முதல்வராகியிருந்தால் கூட எனக்கு பொறாமை வந்திருக்குமா என தெரியவில்லை. காரணம், அவருடன் நடித்து கொண்டிருக்கும் படம் போய்விடுமோ என்று தான் நான் நினைத்திருப்பேன். விஜய் தனியாக போட்டியிட்டு வென்றுள்ளார். எம்ஜிஆர், என்டிஆரை விட அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார். இது எனக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம்தான். நான் அரசியலுக்கு வந்திருந்தால் 100% வெற்றி பெற்றிருப்பேன். மாற்றம் வேண்டும் என மக்கள் விரும்பிய சமயத்தில் விஜய் வந்துள்ளார். நான் ஏன் வரவில்லை என 3 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தேன். விஜய் கமல்ஹாசன் சந்தித்து விட்டார். நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் என பார்த்து விட்டார்கள். அவரை சம்பிரதாயத்திற்கு சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. 1996ஆம் ஆண்டு கருணாநிதி முதல்வரான போது நான் ஊரில் இல்லை. 15 நாட்கள் கழித்து சென்னை வந்ததும் எனக்கு கருணாநிதி ஃபோன் செய்து உங்களை பார்க்க நான் வரட்டுமா, இல்லை நீங்கள் வருகிறீர்களா என கேட்டார். அதற்கு நான் ஐயோ நானே வரேன் என சொல்லிவிட்டு அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து கூறினேன். அதுபோல ஜெயலலிதா முதல்வரான போது அந்த பதவியேற்பு விழாவில் நான் பங்கேற்க அவர் விரும்பியதால் நான் கலந்து கொண்டேன். நான் அரசியலிலே இல்லாத போது விஜய் மீது எனக்கேன் பொறாமை? விமான நிலையத்தில் ஸ்டாலின் சந்திப்பு குறித்து விளக்கமளித்த யாரேனும் பத்திரிகையாளர் இருக்கிறார்களா என கேட்டேன். யாரும் இல்லை என்றார்கள். அப்போது யாரோ ஒருவர் கையில் கேமராவை வைத்துக்கொண்டு விஜய் முதல்வரானது குறித்து கேட்டார். அவரை பார்த்தால் பத்திரிகையாளர் போல் இல்லை. அதனால் நான் எந்த பதிலையும் சொல்லாமல் சென்றேன். உடனே விஜய்க்கு வாழ்த்து சொல்லலை என்றார்கள். தாவேகா தொண்டர்கள் இனிதான் ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டும். ஒரு சிறு தவறு செய்தாலும் அது விஜயை தான் பாதிக்கும். மக்களுக்கு விஜய் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இவ்வாறு ரஜினி சொன்னார். தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்து எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்தது. தமிழக அரசில் முதல் முறையாக அதிமுகவும் திமுகவும் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறாங்க.